சிவாய. ஆதியும் அந்தமும் சிவனடியே, அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே. இந்த பிரம்மமுமே அவன் சூக்ஷமுமே பஞ்சாட்சரமே. விதியது கொடியது உனக்கில்லையே, நீ விளைந்திடு விளைந்திடு உனக்குள்ளையே. உயிர் மூச்சினிலே ஓங்காரமெனும் சிவமந்திரமே. சிவரகசியமே ஆதியும் அந்தமும் சிவனடியே, அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே. இந்த பிரம்மமுமே அவன் சூக்ஷமுமே பஞ்சாட்சரமே. விதியது கொடியது உனக்கில்லையே, நீ விளைந்திடு விளைந்திடு உனக்குள்ளையே. உயிர் மூச்சினிலே ஓங்காரமெனும் சிவமந்திரமே. சிவரகசியமே சிவரகசியமே அழித்தலும் படைத்தலும் எவனோ அவனே. நிற்பதும் நடப்பதும் பறப்பதும் அவன்தான் சிவனே. சித்தர்கள் மொத்தமும் யுத்தமாய் ஏற்றிடும் தவமே. வித்தர்கள் சித்தமும் கலங்கிட மாற்றிடும் சிவமே. பூமி காத்தான் பட்டியை காத்திடும் ரசமணி ஈசன் இவனே. வழிபடும் மக்கள் வாழ்வினில் அறம்பட ஒளிபட வாழ்ந்திடும் சிவனே. அம்பை உடுக்கை உருட்டும் சத்தம் பெறுவான், கொண்டு வெகுண்டு காக்க வருவான். கங்கை கொண்டு சூலம் ஏந்தும் இவர் அபிராமி கொண்ட உலகம் போற்றும் சிவனே. ஓம் நம சிவாய. ஆதியும் அந்தமும் சிவனடியே, அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே. இந்த பிரம்மமுமே அவன் சூக்ஷமுமே பஞ்சாட்சரமே. விதியது கொடியது உனக்கில்லையே, நீ விளைந்திடு விளைந்திடு உனக்குள்ளையே. உயிர் மூச்சினிலே ஓங்காரமெனும் சிவமந்திரமே. சிவரகசியமே சிவரகசியமே நஞ்சுண்ண வேண்டாவே அகப்பே நாயகன் தாழ் பெறவே. நெஞ்சு மலையாதே அகப்பே நீ ஒன்றும் சொல்லாதே. அகப்பே சித்தர். கட்டுப்பாடு காப்பாய். கவனம் கவனம். ஆஹா ஆஹா, யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம் சாருக்கு கிடைச்சிருக்கு. ஹாஃப் சாரி, ஜட, தலையில பூ, இதில் ஒன்று பார்த்ததும் அப்படியே ரஞ்சினி மாதிரி. ஐம் சாரி, ஐம் சாரி. என்ன வேண்டா? ஃபேக்டரி கட்ட கண்டிப்பா வருவேன்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் 1000 தடவை கூட வரலாம். ஆனா அவருக்கு உத்தரவு கிடைக்கணுமே. ஏய், என்னடா பெரிய உத்தரவுன்னு பயம்பூத்திட்டு இருக்கீங்க? யோ கேளவா நில்லியா? ஏய் ராஜதுரை நில்லு. நில்லியான்றல. யோ சொன்னா கேளு ராஜதுரை. வேண்டாம். ஏய் நில்டா. ஏய் முன்னதா நில்லியா? யோ ராஜதுரை. யோ நில்லியான்றல. போங்கடா. இந்த மாதிரி இரு. டேய் வேண்டாடா, சொன்னா கேளுடா. இல்லையா? யோ நே பேசிட்டாரே போங்கடா டேய். டேய் நில்றா. டேய் வேண்டாம்டா. டேய் 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 கேளவா. டேய் நான் சொல்றத கேளுடா. எங்கயா ஓடி ஒளியற? நான் தான் வரேன்ல.
உன்கிட்ட பேசுறேன் நில்லையா? டேய் வேணாண்டா டேய் ராஜதுரை வேணாண்டா டேய் சொல்றதை கேளுடா சிதறங்க கிட்ட விளையாண்டா உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்கடா டேய் டேய் நான் வேணாண்டா விட்றா. இன்னைக்கு அவனுக்கு ரெண்டுல ஒண்ணு பார்க்காம விட வேணாண்டா வேணாண்டா டேய் நான் சொல்றதை கேளுடா தலையிடவே கூடாதுடா நம்ம விஷயத்துல. விட்றா. டேய் வேணாண்டா டேய் ஐயோ பகவானே டேய் இங்க தானடா இருந்தா ஆளை காணோம். யோ இங்க நிக்கிறியா? இதோ வரேன். ஏய் இல்ல வேணாண்டா ராஜதுரை வேணாண்டா டேய், பயமா இருக்குடா உனக்கு பயமா இருந்தா அங்க போய் நின்று வேடிக்கை பாருடா. இதோ வரேன். டேய் என்னடா இங்கேயும் காணாம போயிட்டான்? டேய் என்கிட்டயும் உன் சித்து வேலையை கேட்டுறியா? என்கிட்ட கண்ணாமூச்சா விளையாடுற தைரியம் தான் முன்னாடி வந்து நிலையா பார்க்கலாம். வேணாண்டா நீங்க அவனா நானான்னு பாத்துறேன். டேய் வேணாண்டா ஏய் என்னடா இங்கேயும் இல்ல விட்றா. ஓ அவரு போயிட்டு என்ன அனுப்பிச்சு வச்சிருக்காரா? நான் இருக்கிற தைரியத்துல முன்னாடி வந்து நிக்கிறேன் நீ. ஏய், இங்க பார் உன் கட்டுப்பாடுக்கெல்லாம் இந்த ஊரு பயப்படும். ஏய் உன் மிரட்டலுக்கெல்லாம் எல்லாம் பயப்படுவாங்கயா. நான் கட்டுப்படவும் மாட்டேன் பயப்படவும் மாட்டேன். இதோ பார் நான் செய்யறதுதான் செய்வேன். உன்னால என்ன பண்ணிட முடியும்? நாயோட ஊரை சுத்தி வந்தா நீ எல்லாம் சித்தரா? பார் விஜய் சார் இங்க வரதான் போறாரு. சுகர் ஃபேக்டரி கட்டதான் போறாரு. உன்னால என்ன பண்ண முடியும்? பண்ணு. ஓ பண்ணியா? வேணாண்டா விட்றா. அவர்கிட்ட நீ பதில் வாங்காம போக கூடாது. என்ன ஏதாவது பேசியா? எங்களோட முடிவுகளுக்கு நீங்கெல்லாம் வெறும் கருவிங்க தான். தப்பு பண்ணிட்டோம் சாமியும் சித்தர்களும் தண்டிச்சிருவாங்களான்னு இருமாப்பா சுத்துறீங்களே. இன்னும் மேல மேல தப்பு பண்ண தயாராயிட்டு வேற இருக்கீங்க. செய்யுங்க. உங்களுக்கு எப்போ எதை செய்யணும்னு எங்களுக்கு தெரியும். இப்போ
சின்னையா சின்னையா என்னாச்சு என்னாச்சு? போகும்போது வண்டியில போனீங்க, வரும்போது நொண்டி நொண்டி வர்றீங்க. கால் என்னாச்சு? இல்ல பாண்டி கொஞ்சம் வாய முடிட்டு சும்மா வாடா. ஐயா கால்ல ரத்தம் வருது ஐயா. ஏன்டா சத்தம் போட்டு மானத்தை வாங்குற? சைலண்டா வாடா. ஏதோ பல்லு பட்டு மாதிரி இருக்குங்க ஐயா. நாய் கடிச்சிச்சுங்களா? உனக்கு எப்படா தெரியும்? அப்ப நாய் தான் கடிச்சிச்சா? சின்னையாவ நாய் கடிச்சிச்சு, சின்னையாவ நாய் கடிச்சிச்சு, சின்னையாவ நாய் கடிச்சிச்சு. ஐயா சின்னையாவ நாய் கடிச்சிச்சு. என்னடா சொல்ற? ஐயா சின்னையா நொண்டி நொண்டி வந்துட்டு இருக்காங்க. அவரு நாய் கடிச்சிச்சான். அண்ணா என்னாச்சு? ஏண்டா பேராண்டி போய் ஒரு நாய்கிட்டே ஒரு சேட்டையெல்லாம் காட்டுறது? கேள்வி கொஞ்சம் பேசாம இருக்கியா? பா வண்டியில இருந்து சறுக்கி விழுந்துட்டேன்ப்பா. லேசான அடி அவ்வளவுதான். இல்லைங்கய்யா ஏதோ பல்லு போட்ட மாதிரி இருக்கு. சின்னையா நீங்க தானே சொன்னீங்க நாய் கடிச்சிச்சுன்னு? நான் எப்படா சொன்னேன்? நீங்க நடந்து வரும்போது சொன்னீங்களே. டேய் துரை, உள்ளத சொல்லு. நாய் கடிச்சிருந்தா உடனே மருந்து வச்சு கட்டணும். எங்க போயிருந்த? எந்த நாய் கடிச்சது? அப்போ நாய் தான் கடிச்சிருக்கு. ராசா நாய்க்கு ஒண்ணும் ஆகலையே. ஏய் கேள்வி. அருணாச்சலம் உடனே வைத்தியர் வர சொல்லு. பையன்கிட்ட ஏதோ மாற்றம் தெரியுது எனக்கு. டேய் பாண்டி, நான் சொன்னேன்னு சொல்லி போய் வைத்தியரை கூட்டிட்டு வா. சீக்கிரமா வாடா. சரிங்கய்யா. பாத்துப்பா. மெல்ல மெல்ல பாத்து வா. ஐயா வைத்தியரையா, வைத்தியரையா இருப்பா இரு. அடடே வணக்கம். சாமி என்ன இந்த பக்கம்? என்ன இது வைத்தியராத்துக்கு எதுக்கு வருவா? இங்க பாருங்க. அடடே என்னாச்சு? எங்கேயோ போய் நாய் கிட்ட கடி வாங்கிட்டு வந்திருக்கான். கொஞ்சம் சீக்கிரம் பாருங்க. உள்ள வாங்க. வாப்பா வா வா. மெல்ல வா. வாங்க பாருப்பா. உட்காருங்க. உட்கார். பாத்து. அம்மாடி வள்ளி அப்பா இங்க வாமா. வள்ளி பிச்சு பண்ணிய நாய் கடிச்சிருச்சா? நீ மருந்து அரைச்சு எடுத்துக்கிட்டு வா. அப்படியே கஷாயத்தையும் கொண்டு வா. சரிப்பா. காலை தூக்கி மேல வைப்பா. மெதுவா. வைத்தியரையா ஒன்னும் பயம் இல்லையே? இருங்க பார்த்துட்டு சொல்றேன். காலை கிழவை. இந்த ஊர்லயே பிறந்து வளர்ந்த பையன் நீ. எங்க வரும்போது நாய் கடிச்சது? அது வந்து பார்த்திபநாத்துக்கு போயிட்டு வரச்சு. டேய் நீ எதுக்குடா அவ ஆத்துக்கெல்லாம் போற? காலை மேல வை.
ஏன் வைத்தியரே, பொதுவா நாய் கடிச்சா தொப்புளை சுத்தி ஊசி போடுவாளே, இதுக்கு இந்த மருந்து போருமா? தெருநாய் கடிச்சிருந்ததுன்னா விஷம் ஏறி இருக்கும். ஆனா காயம்தான் பெருசா இருக்கு, விஷம் ஒன்றும் ஏறல. அதனால ஊசி ஒன்றும் தேவையில்லை. இவனை தெருநாய் கடிக்கலைன்னா வேற எந்த நாய் கடிச்சிருக்கும்? அப்பா இந்தாங்கப்பா கஷாயம். தம்பி நல்லா மூச்சை இழுத்து பிடி, வாயத்தோற. ரொம்ப கசக்கிறது. கசக்கிறது. இந்த கசப்பு தான் விஷத்தை முறிக்கும். பொறுத்துக்க, ஒன்னும் பயமில்ல சாமி, நீங்க புறப்படுங்க. சொல்ல வந்ததை சொல்லாம பாதியிலே நிறுத்திட்டேளே. இவனை திருநாய் கடிக்கலன்னா வேற எந்த நாய் கடிச்சிருக்கும்? புரியலையா சாமி? இந்த மாதிரி நாய்கடி வாங்கிக்கிட்டு வந்த எத்தனை பேருக்கு நான் வைத்தியம் பார்த்துருக்கேன். பொதுவாகவே தெருநாயோ வெறிநாயோ கடிச்சா கடிச்ச நாயை கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். ஆனா இப்ப நீங்க கவனிக்க வேண்டியது உங்க பிள்ளைய தான். என்ன சொல்றேன்? நம்ம ஊர் கட்டுப்பாட்டை மீறி பிச்சுமணி ஏதோ தப்பு பண்ணிட்டு வந்திருக்கான். நாய்க்கடியையும் வாங்கிட்டு வந்திருக்கான். அப்ப கவனிக்க வேண்டியது இவனை தானே. அப்படியா சொல்றேள்? ஏண்டா பிச்சுமணி, வைத்தியர் சொல்றது நிஜமா? சொல்லுடா, நீ என்ன தப்பு பண்ணின? நான் ஒன்னும் தப்பு பண்ணலப்பா. பிச்சுமணி, பொய் சொன்னா எனக்கு கோபம் வரும்னு நோக்கு தெரியுமோ இல்லையோ? ஊர் கட்டுப்பாட்டை மீறது சாமி குத்தமாகும்டா. டேய் கருவேப்பிலை கொத்து மாதிரி நீ எனக்கு ஒத்த பையன்டா. நோக்கு ஏதாவது ஆயிடுத்துனா அது எங்களால தாங்க முடியாதுப்பா. சொல்லுடா, என்ன பண்ணினேன்னு சொல்லு. அதான் நான் எந்த தப்பும் பண்ணலன்னு சொல்றேனோ இல்லையோ. டேய் பிச்சுமணி, பொய் சொல்லாத. சாமி மேல ஆணையா சொல்றேன், செஞ்ச தப்ப ஒத்துக்கோ. சுவாமி மேல சத்தியம் பண்ண சொல்றாரு. டேய் பிச்சுமணி, நீ ஏதோ தப்பு பண்ணிருக்கேன்னு உன் முகமே சொல்றதுடா. சொல்லு, என்ன செஞ்ச? சொல்லுடாங்கிறேன்ல. சொல்லிடு. ஆனா நான் ஒரு தப்பும் பண்ணல. எல்லாம் அந்த ராஜதுரை தான். ராஜதுரையா? அவன் என்ன தப்பு பண்ணினா? நடந்ததை சொல்லிடுறேன்ப்பா. என்னாச்சுன்னா, இதுதான் நடந்தது. டேய், டியோவா கூட சேர்ந்தா இந்த மாதிரி தாண்டா வரும். இனிமே அவனோட உன்னை பார்த்தேன்னு வச்சுக்கோ, அன்னைக்கு இருக்கு உனக்கு. ஆமா ஐயா, வைக்கிறேன், இதை வச்சுக்கோங்க. ஐயா பரவாயில்லைங்க. அட, நான் என்னத்தை பெருசா அள்ளி கொடுத்துட்டேன். வர்றவாளுக்கெல்லாம் இலவசமா வைத்தியம் பண்ணிட்டு இருந்தா நீங்களும் உங்க பொண்ணும் பசியார வேண்டாமோ? புடிங்கோ புடிங்கோ வைத்தியர். டேய் பிச்சோ, வைத்தியருக்கு நமஸ்காரம் பண்ணிக்கோ. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், பத்தி எல்லாம் ஒண்ணும் இல்ல. நல்லா சாப்பிடணும், என்ன சரியா? டேய் புரிஞ்சுண்டியா? நாங்க வரோம் வைத்தியர். வாங்க. வரோம் ஐயா. வா, வரோம்மா. பார்த்து போ. ஏன்பா, அப்போ இந்த ஊர்ல நடக்கிறதெல்லாம் சித்தர்கள் கவனிச்சுட்டு தான் இருக்காங்க இல்லையா?
ஆமாம்மா, இன்னும் நம்ம ஊர் அவங்க பாதுகாத்துக்கிட்டு வராங்க. அதனால தான்ப்பா எனக்கு பயமா இருக்கு. கண்ணனை கூட்டிட்டு நீங்க சித்தவனை போய் தான் ஆகணுமா? கண்ணனை தானமா கூட்டிகிட்டு போறேன். அவன் ரொம்ப நல்லவம்மா. நல்ல நோக்கத்தோட சித்தவனம் போறவங்களுக்கு சித்தர்கள் பாதுகாப்பாதாமா இருப்பாங்க. எங்களை பத்தி நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா. வைத்தியரே, வைத்தியரே, வைத்தியரே. பாப்பா பாண்டி, என்னப்பா உன்னை இன்னும் காணுமேன்னு நினைச்சேன். வந்துட்ட. என்ன உங்க சின்ன நாய் கடிச்சிருச்சா? பிரசிடண்ட் ஐயா என்ன கையோட கூட்டிட்டு வர சொன்னாரா? வைத்தியரே, இது எப்படி உங்களுக்கு தெரியும்? இப்பதான் வாளுக்கு வைத்தியம் பார்த்து அனுப்பிச்சேன். அடுத்தது தலைக்கு பார்த்து தானே ஆகணும்.